வணக்கம் மக்களே, நான் ஹரிஹரன் ஃபைட்டிங் வேர்ல்ட்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதுக்குன்னா ஜான் ஜோன்ஸ் யூஎஃப்சியில் எப்படி ஒரு அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்கு, உண்மையிலே யூஎஃப்சிக்கு ஏற்ற மாதிரி அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியனாக இருக்காருங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் அவரோட ஸ்ட்ரைக்கிங் பவர், அதில் அவர் கொடுத்த கான்சன்ட்ரேஷன். இதனால தான் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 36 37 இயர்ஸ் ஓல்டு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27-1. அந்த ஒன்னுங்கிறது கூட ஒரு டிஸ்குவாலிஃபை ஆகப்பட்டிருப்பாரு மேட் ஹெயில்ஸோட லாங் பேக் 2009 நினைக்கிறேன். மற்றபடி அவர் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸில் பார்த்தா எல்போஸ் அட்டாக் அதுவும் அந்த ரொட்டேட் பண்ணி அந்த 360 டிகிரியில் அவரோட எல்போ அட்டாக் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட ஐக்யூ சூப்பரான ஐக்யூங்க. அதாவது ஒரு த்ரோக்கு, ஒரு பஞ்சுக்கு அப்புறம் ஒரு கிக்கு, அப்புறம் எந்த இடத்துல சப்மிட் பண்ணணும், எந்த இடத்துல கிராப்பிள் பண்ணணும், எங்கே புஷ் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி அட்டாக் பண்ணுங்கிற அந்த ஐக்யூ பயங்கரமான ஐக்யூ. அதே மாதிரி அவரோட பாடி, ஜோ ரோகன் கூட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அதாவது ஜான் ஜோன்ஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பாடி ஃபார் அ ஃபைட்டர். இஸ் லைக் என்ன சொல்றது, மேட் அவுட் அ லேப் அப்படின்னு. ஒரு லேப்ல ஒரு ஒரு ஃபைட்டர் எப்படி இருக்கணும்னு கரெக்டாக, ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய காஃப்ஸ் இருக்காது. அதாவது ஒரு ஃபைட்டருக்கு எங்கெங்கெல்லாம் மசில் தேவையோ அங்கங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர்னு ஜோ ரோகன் கூட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இஸ் எ பர்ஃபெக்ட் ஃபைட்டர். அவரோட எல்லா மேட்சஸ் பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஒரு அக்ரெசிவ் இருக்கும். முக்கியமாக மச்சிடா மேட்ச்லாம் பார்த்தோன்னு வைங்களேன். ஆனால் மச்சிடா உங்களுக்கு கிரேட், அவர் ஆக்சுவலி சப்மிட் பண்ணியிருக்க மாட்டார். பட் எனியோ அதில் சம்பிஷனில் சூப்பரான ஒரு சோக் போட்டு நான் இப்போ வின் ஆயிருப்பார் அந்த மேட்ச்சில். அதே மாதிரி டிசி மேட்ச், இந்த மாதிரி அவரோட கரியரில் இருக்கு. இந்த வருஷம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டிப்பியோக்கு அவரோட ஒரு மேட்ச் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவரா டாமாஸ் பின்னெல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவரோட எல்லாமே தான் சொல்லுவாங்க, பிஇடி எடுக்கிறதா ஒரு ஒரு இந்த ஒரு வாதம் இருக்குது. பட் அவர் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ், ஸோ எதாவது எடுக்கிறாருன்னு தெரியல. பட் ஹெனியோ இஸ் த ஜான் போன்ஸ் ஒரு சிறந்த யூஎஃப்சி ஃபைட்டர் ஹெவி வெயிட்டில் நான் சொல்வேன், லைட் ஹெவி வெயிட்டில் கூட. தேங்க்யூ.